முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்றீங்கல்ல, அதே மாதிரி இங்க என்ன சொன்னோம், நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களே சொன்னோம். அங்க ஜி எதுக்கு போட்டேன், அவருக்கு புரியணும்ல, அவங்க மொழியில பேசுவோம். அப்புறம் வேற மாதிரி கேட்டோம். அப்புறம் இந்த நண்பர் விஜய்னு வந்து குறிப்பிடுறத நான் பார்க்குறேன். அந்த நண்பர் எப்போ இவருக்கு நண்பர் ஆனாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அண்ணன் கிட்ட அந்த தடுமாற்றத்தை பார்க்குறேன். ஒருவேளை அண்ணன் திரும்ப வந்து பயப்படுறாரா, ஒருவேளை இதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் அரசியல் நாகரிகம்னு சொல்லிட்டு காதல் ஒன்றும் யாரும் வளையம் போட்டு இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு வகையான என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக கூட இருக்கு. யார் வேணா இருக்கட்டும் சார், குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, ஏன் கோர்ட்டுக்கு போல? நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு. நீங்க இந்த மன்னராட்சி நீங்க சொன்னீங்கன்னா மக்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஒரு வெற்றி அடைஞ்சு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்ன்ற அந்த இலக்கு நோக்கி நீங்க நகரும் போது கேட்டா இன்னும் கடுமையான உழைப்பு கொட்டணும். அதுக்கு இடையில இவங்க என்ன குறுக்கு வழியில இவங்க கையாளுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில கட்சிகளை வந்து கூட்டணிக்கு வலுக்கட்டாயமா இழுக்கிற மாதிரி இருக்கு. அங்க வந்து எஸ்எஸ்சி வந்து மாமா வேலை மட்டும்தான் பண்ணவே இல்லை. ஏன் பயப்படுறீங்க சார்? அப்பா தான் சார், ஆனா ஒரு மாமாவை மட்டும் தான் செயல்படல. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஜெயசேகர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சுரேஷ். திருமாவர்களுடைய மேடை பேச்சில் குறிப்பாக வந்து அடுத்து நிகர இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கு அழுத்தம் தருவதாக நம்முடைய கட்சி தான் இருக்கிறது என்று திரு திருமாவர்கள் பேசியிருக்கிறார். அவர் சுட்டிக்காட்டக்கூடிய 2 விஷயம் என்பது தாவேக்காவுடைய பொதுக்குழுவில் திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சும், அதை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்ததும். இந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களுக்கு விசிகா தான் மையப்புள்ளி என்பதை உங்களுடைய முதல்கட்ட பார்வை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு விஷயம் சார், தமிழக வெற்றி கழகம் தானே பேரு இல்லை, அது வந்து தன்னம்பிக்கை வெற்றி கழகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். உண்மையாக அப்படி இருந்தால் இல்லை, நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தன்னம்பிக்கை வெற்றி கழகம்னா ஏன் வந்து இவங்க முழுக்க விசிகாவையே மையப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணுறாங்க? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து யார் இங்கேருந்து வேணால் வந்துருக்கட்டும், விசிகாவில் இருந்து வந்த ஆதவர்ஜனா கூட இங்கே ஐக்கியமாகட்டும் தமிழக வெற்றி கழகத்தை, ஏன் வந்து விஜய் உட்பட, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், விஜய் உட்பட ஏன் வந்து விசிகாவை மையப்படுத்தியே இவங்களுடைய அரசியல் இருக்குது? அதனால் அது கொஞ்சம் இப்போ கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டணிக்கு அழைச்சவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுக வந்து மதிமுக மாதிரி வந்து விசிகா வந்து மெல்ல மெல்ல அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தொழிலில் பேசியிருக்கிறாருல்ல ஆதவர்ஜனா. எதுக்குன்னு கேட்டேன், இவங்க அடுத்த கட்சி என்னன்னா இவங்களுக்கு என்ன சார், இவங்க கட்சி வளரணும் அப்படிதான் நினைக்கணும். ஏன் விசிகாவை மையப்படுத்தி இவங்களுடைய அரசியல் இருக்குது? ஏன் விசிகாவை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வரணும்னு இவங்க விரும்புகிறாங்க? மற்ற கட்சிகள் எவ்வளோ இருக்குது, மதிமுக இருக்குது, தேமுதிக இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, பாஜக இருக்குது, புதிய தமிழகம் கட்சி இருக்குது, இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்குல்ல, காங்கிரஸ் இருக்குது, தேசிய கட்சியில் காங்கிரஸ் இருக்குது இல்லையா? அப்படி ஏன் வந்து குறிப்பிட்டு ஏன் வந்து இவங்க விசிகாவை மையப்படுத்தியே தமிழக வெற்றி கழகம் வந்து சுற்றி வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போது ஒரு கேள்வி நமக்கு வருது, என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து பெரும்பாலும் ஒரு நடிகர் விஜய்க்கு பெரும்பாலான ரசிகர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ரசிகர்கள் பெரும்பாலான ரசிகர்கள் இருக்கிறாங்க. என் பார்வையை நான் சொல்கிறேன், அது தவறாக கூட இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் வந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய என்ன கேட்டால் ஒரு ஏஜென்ட்டுகளாக கூட இருக்கலாம். அந்த ஒடுக்கப்பட்ட பகுதி மக்கள்கிட்ட இருந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், தன் சமூகத்தை சார்ந்த மக்கள்கிட்ட. அப்போது விஜய்க்கு வந்து பெரும்பாலான படித்த இளைஞர்கள்கிட்ட, படித்த மேம்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, மேம்படுத்தப்பட்ட மக்கள். அப்போ அந்த மக்கள்கிட்ட இருந்து வந்து இவருக்கு வந்து இன்னும் ஓரளவுக்கு வந்து செல்வாக்கு குறைவாக இருக்கலாம், செல்வாக்கு குறைவாக இருக்குது. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களையும் படித்தவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. நான் சொன்னேன் படித்தவன்னு சொன்னேன், நான் எல்லா வகையிலும் சொல்கிறேன். இப்போது 3 வர்க்கம் இருக்க தானே செய்யுது, மேல்தட்டு வர்க்கம், நடுத்தட்டு வர்க்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்க தானே செய்கிறாங்க. இல்லை நீங்கள் நடுத்தர வர்க்கத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட, மேம்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட குறைவாக இருக்குன்ற செல்வாக்கு படித்த இளைஞர்கள் மட்டும் நான் சொல்ல. அதாவது கேட்டால் வந்து பொருளாதாரத்திலையும் மற்ற வகையிலையும் கேட்டால் மேம்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, மேம்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து இவருக்கு வந்து இல்லை செல்வாக்கு குறைவாக இருக்குது
அதனால தான் நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு ஒரு விஷயம் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா 50 லட்சம் பேர் வந்து நடிகர் விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 50 லட்சம் பேர் நடிகர் விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க. நடிகர் விஜயை, அரசியல் விஜயை வந்து அரசியல் கட்சி தலைவர் விஜய் வந்து 5 லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நல்ல டேட்டா சார், இது உண்மையான டேட்டா சார். நான் சொல்லுவேன், நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க வேணா. நடிகர் விஜயை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் இருக்கிறாங்களா, இல்லை வந்து அரசியல்வாதி விஜய் வந்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அப்போது இங்கே யார் வந்து அந்த 50 லட்சம் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே நடுத்தர வர்க்கம், அந்த மேம்பட்ட மக்கள், இவங்க அங்கே இருக்கிற இளைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து இணையத்தில் பயணிக்கிறவங்க அவங்களாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னா இல்லை, அதுதான் அந்த 5 லட்சம் பேர்ன்றது. அதுதான் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிற இளைஞர்களும் கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் இவங்க எல்லாரும் ஒரு டேட்டா சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல, இங்கே இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் வந்து 2 ஓட்டு இருக்குது, 3 ஓட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து மாய இருக்கலாம். ஒரு ஓட்டு இருக்கலாம், அது கூட ஒரு குடும்பத்துக்கு எடுத்துக்க முடியாது. ஒரு 4 வீடு, நான் கூட ஒரு டேட்டா கூட எடுத்தோம் சும்மா போகிற போக்கில். என்ன கேட்டினா, உங்கள் வீட்டில் இருக்கிற 4 ஓட்டு இருக்குன்னா வந்து 4 ஓட்டு யாருக்கு இருக்குன்னா அது திமுகக்குங்க, இல்லை அண்ணா திமுகக்குங்க, இல்லை வேறு கட்சிக்குங்க அப்படின்னா. ஆனால் விஜய்னா ஒரு ஓட்டு இருக்குது, ஒரு 2 வீடு தள்ளி ஒரு ஓட்டு இருக்குது. இப்படி தான் இருக்குமே தவிர, நீங்கள் களத்தில் பணியாற்றக்கூடியதை வச்சு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்களே இன்னும் வந்து ஃபீல்டுக்கு வரலன்றது தான் இன்னும் பேசியிருக்கிறான். நீங்கள் 26 நீங்கள் வந்து எலெக்ஷனில் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணால் கூட சொல்லுவாங்க போல இருக்குது, இன்னும் களத்தில் வரல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இனி வரும் காலங்கள் இருக்குது, அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். 1 ஓட்டு 2 ஓட்டாக கூட ஆகலாம். ஆனால் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த இலக்கு நோக்கி நீங்கள் நகரும் போது கேட்டால் இன்னும் கடுமையான உழைப்பை கொட்டணும். அதுக்கு இடையில இவங்க என்ன குறுக்கு வழியில் இவங்க கையாளுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில கட்சிகளை வந்து கூட்டணிக்கு வலுக்கட்டாயமாக இழுக்கிற மாதிரி இருக்கு. விசிகா வந்து பல முறை அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னால் கூட இவங்க மேற்கோள் காட்டுறதும் சரி, அவங்கள இழுக்கிறதும் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க குறிப்பிட்ட ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கிற அந்த ஆதவர்ஜனா உட்பட எல்லாருமே கேட்டினா அந்த வார்த்தை சொல்ல. இன்னொரு வார்த்தை இன்னொன்று கூட நான் கவனிக்கிறேன்னு கேட்டினா, அண்ணன் திரும்ப ரிப்ளை கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி சொல்லும் போது நண்பர் விஜய்னு வந்து குறிப்பிடுறத நான் பார்க்குறேன். அந்த நண்பர் எப்போ இவருக்கு நண்பர் ஆனாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நண்பர்னா ஏதாவது ஒன்று இருக்கணும்ல சார். நண்பர்னா அரசியல் களத்தில் ஒன்றா பழகிருக்கணும், இல்லை ஸ்கூலில் படிச்சிருக்கணும், காலேஜில் படிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்டால் சினிமாவில் தொடர்பு இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பொது மேடையில் பங்கேற்றுக்கணும். நண்பர் எப்படி ஆனாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அண்ணன்கிட்ட அந்த தடுமாற்றத்தை பார்க்குறேன். இப்போ நண்பர் சொல்றாரு பாருங்க, நடிகரும் நண்பரும் மாணவிஜி, நடிகரும் நண்பரும். அந்த நண்பர்ன்றது எதுக்குன்னு கேட்குறேன் நான். எப்போ நண்பர் ஆனார் அவரு? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்குறாரு. அங்கே எதுக்காக கொடுக்குறாரு? ஒருவேளை அண்ணன் திரும்ப வந்து பயப்படுறாரா? ஒரு வேளை நம்ம மோதல் போக்கு வேண்டாம், நம்ம கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் வந்து விலைக்கு போயிட போகிறாங்கன்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சைடில் வந்து பாருங்கள், நாம் தமிழர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமாக சாடின சீமான் வந்து இப்போ வந்து பம்மராரா இல்லையா? பம்மராரா இல்லையா? விஜய் வந்து எவ்வளோ காரசாரமாக பேசினவர், இப்போ தம்பி கிம்மி அப்படி அப்படி இழுக்கிறத பார்க்குறோம்ல, அங்கே எதுக்காக அந்த பம்பரது இருக்குது? இந்த பக்கம் இவர் எதுக்கு நண்பர்ன்ற ஒரு வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறாரு? எல்லாரையும் நண்பர்னு சொல்கிறாரா என்ன திரும்ப? அப்படி கிடையாது. சிறந்த பண்பாளர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த சொல்லும் போது கேட்டால் தாவேகா தலைவர்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் வெற்றி தலைவர் கூட சொல்லுவார் போல இருக்கு அண்ணன் திரும்ப. அப்படி இருக்கு. அவர் பேச்சமா பதிவு பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை காட்டமா இல்லை, இருக்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அந்த வார்த்தை அதை சொல்லும் போது சார், முதல்ல ஒரு விஷயம், இவர் கட்சியிலேருந்து வந்து நீக்கிறீங்க, நல்லா பண்ணீங்க. ஆதவர்ஜனா நம்ம எல்லாத்தையும் ஃப்ராங்காக பேசுவோம். இந்த வாழ குழவன்னு பேச எனக்கு பிடிக்காது. கட்சியை விட்டு நீங்கள் நீக்கிறீங்க, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லி நீக்கிறீங்க சார், ஒரு 6 மாதம் நீக்கிறீங்க சார், அவர் விலைக்கே போயிடா சார். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் நீக்கக்கூடிய கட்சியை விட்டு நீக்கிறீங்க. ஆனால் அவர் நிரந்தரமாக வெளியே போகிறார், போய் வேற ஒரு கட்சியில் போய் சேர்றார். சேர்ந்துட்டு அங்கே வந்து சேர்ந்து அங்கே பதவி அறிவிக்கப்பட்ட உடனே அன்னைக்கு சாயந்தரமே வந்து உங்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு எதுக்கு? நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அந்த சந்திப்புக்கு அனுமதி? நீங்கள் சொல்லுங்கள். அன்னைக்கு சாயந்தரமே இந்த கட்சியில் போய் தாவேக்கால போய் கட்சியில் பொறுப்பு கூட கொடுக்குறாங்க சார். அன்றைக்கி ஏதோ அந்த தேர்தல் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்ன ஏதோ ஒன்று, அதை ஒன்று வாங்கிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமே அண்ணன் திரும்ப போய் சந்திக்கிறாரு. அரசியல் நாகரிகமாக பார்க்கலாம் சார். நாகரிகம் தான். நீங்கள் 6 மாதம் ஒரு கட்சி விட்டு நிற்கிறீங்க, அவர் நிரந்தரமாக நிற்கிற கட்சி விட்டு வெளியே போயிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துறாருன்னா அன்றைக்கி சாயந்தரமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு தரீங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்த்துக்களை பரிமாறுறீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம் அரசியல் நாகரிகம்னு சொல்லிட்டு. காதல் ஒன்றும் யாரும் வளையம் போட்டு இல்லை.
இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வகையான என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக கூட இருக்கு. நாங்கள் இங்கேருந்து விலைக்கு போனால் எங்களை அணைச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி கூட ஆயிடுச்சுல்ல. இப்போ உச்சபட்சமாக இதை எடுத்துங்க நீங்கள். அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகி சொல்கிறாரு வேங்க வயலுக்கு போகவே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ கூட உங்களுக்கு அந்த கோபம் வரல? நான் கேட்குறேன், வரணுமா வேணாமா? வரணுமா வேணாமா? கட்டாயம் வரணும். நீங்கள் வேங்க வயலுக்கு போகவே இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டாவே சொல்றாரு சார். போக விடாமல் தடுத்தது எதுன்னு கேட்கிறாரு சார். மேடையில கேட்கிறாரு, தாவேகா மேடையில கேட்கிறாரு, அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகி கேட்கிறாரு, ஆதவர்ஜனா கேட்கிறாரு. இப்ப கூட உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இயல்பான அந்த மறுக்கிற இடத்துல நீங்க இல்லல்ல, நல்ல என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா காட்டமா கண்டனம் தெரிவிக்கணும் சார். என்ன எப்படி கேட்டீங்க? கண்டனம் தெரிவிக்கணும். அந்த கட்சிக்கே நீங்க வந்து கண்டிக்கணும். நீங்க அவதூறா வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க, ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை எங்க மேல சொல்றீங்க. குற்றச்சாட்டா தான் நீங்க எடுத்துக்கணுமே. இது ஏதோ நீங்க திமுக மேல உள்ள குற்றச்சாட்டா நீங்க எடுத்துக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு சௌகரியமா. இது நேரடியா உங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு. வேங்க வயலுக்கு நீங்க வந்து களத்துக்கு போகவே இல்லைன்றீங்க. நீங்க போனீங்கன்றது ஆதாரத்தை வெளியிட்டு நீங்க கண்டிச்சு நேரம் நீங்க அறிக்கை விடணும். ஆனா செய்யல. நண்பர் அப்படிலாம் இதில் சொல்கிறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அண்ணன் திரும்ப வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறாருன்னு தெரிய வருது. என் பார்வைக்கு தெரிய வருது. இங்கே சார் பெரிய குற்றச்சாட்டு சார். அது வேங்கை வயலில் வந்து நீங்கள் போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டால் ஒரு தடுத்ததாக திமுக மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்கன்றதை தாண்டி நீங்கள் கேட்டோம், நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க இல்லை இல்லைங்க. ஆனால் நீங்கள் வந்து வேங்கவேல் விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தீங்கன்றதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா நீங்கள் கண்டிக்கணும். இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை கண்டித்து நீங்கள் ஒரு அறிக்கை விடணும் சார். விடலை. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிட கேள்வியோடு கடந்து போகிறீங்க. அப்போது அங்கே நண்பர் விஜயின் கூட ஒரு வார்த்தை போடுறீங்கல்ல, அதுதான் கேட்குறேன் நான். எப்போ நண்பரானாருன்னு தான் கேட்குறேன் நான். திரு ஆதவர்ஜனாவுடைய குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக ஒன்று பார்க்க வருவது, கடந்த காலங்களில் விசிகா கட்சிக்கு வந்து தனிச்சின்னத்தில் நிற்பதில் வந்து இரண்டு கட்சிகளுமே, அது அதிமுக ஆனாலும் திமுக ஆனாலும் வந்து தனிச்சின்னத்தில் நிற்கணுமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க, அழுத்தம் கொடுத்துருக்காங்க. பிறகு இன்னைக்கு திமுக ஒத்துக்கிட்டு அவங்க தனிச்சின்னத்தில் நிற்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு ஃபார்முலாவை சொல்றாரு. பிஜேபி இந்த ஃபார்முலாவை கையாளுவாங்க, வளரக்கூடிய கட்சியை தன்னுடைய கட்சியில இணைச்சு பிறகு அந்த கட்சியுடைய கதையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை அவர் திரும்ப அண்ணனுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா தான் விடுறாரு. மதிமுக கோடிட்டு காட்டுறாரு இந்த இடத்துல. உதாரணத்துக்கு உட்பட மதிமுக தான் கோடிட்டு காட்டுறாரு, மேற்கோள் காட்டுறாரு. ஆமா. அதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இந்த இடத்துல மதிமுகவும் அமைதியாக இருக்கு. மதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து மெல்ல மெல்ல வந்து சிதைச்சிட்டாங்க, கபலீகரம் பண்றாங்க, அப்படி கபலீகரம் பண்ணிட்டாங்க முழுமையா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக மறுக்கலன்றது தான் ஒரு முக்கியம். இங்கே ஒரு குறிப்பிட்டு நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். மதிமுக தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு எங்களை வந்து அதை அவரால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்றது தெரில. பட் அவங்க தரப்புல இருந்து எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது வந்து மெல்ல மெல்ல அவங்க வந்து அடிச்சுடுவாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் இருக்கிற வரலாறுலாம் சில பேர் உச்சி கொட்டி கேட்கறத பார்க்குறாருன்னு கேட்டால், ஆமாங்க அவர் ரொம்ப கரெக்டாக தாங்க சொல்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் இவங்க என்ன செய்யணும்? மதிமுகலாம் நேற்றுக்கு ஆரம்பித்த, போன வருஷம் 2024 ஆரம்பித்த கட்சிக்கு மதிமுக விசிகா இவங்கெல்லாம் ஒரு 25 வருஷம் பயணிக்கிறவங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யணுன்ற நேரம் உங்கள் கூட்டணிக்கு வந்துடணும். அதான உங்கள் எண்ணம் சார். இங்கே ஒரு விஷயம் ஒன்று சார், கடந்த காலத்தில் எல்லாருமே மனமாச்சத்தில் பிரிஞ்சவங்க தான். நான் இதுக்கு முன்னாடி கூட இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கினவங்க தான் எல்லாருமே. பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், 2 திராவிட கட்சிகள் இருக்கும்போது உதயமான கட்சி தான் இந்த கட்சிகள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கூட்டணின்ற பேரில் போய் ஐக்கியமாயிடுறாங்க. ஏன் இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்து மதிமுக நீங்கள் அடிப்படையில் உண்மை இல்லையான்னு கேட்டால் உண்மை இருக்குதான். மதிமுகவுக்கும் அது பொருந்தும், மதிமுகவுக்கு பொருந்தும். கடந்த காலத்தில் மதிமுக வந்து உங்களுக்கு வந்து சிறையில் இருக்கும்போது கலைஞர் வந்து சிறையிலேருந்து ஜாமீனில் வெளியே வரணும்னு சொல்கிறாரு. பொட்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருந்தபோது வைகோ அவர்களை சிறையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நேரடியாலாம் போயிட்டு வந்து அவர் வந்து வேண்டுகோள் விடுத்ததெல்லாம் இருக்குது. நாம் அதையும் பார்க்கணும். இன்னொரு பக்கம் கட்சியிலேருந்து விலகி வந்தாங்கன்னா, தாய் கட்சியில் போய் விலகி வந்தாங்கன்னா அவங்களை இணைச்சிக்கிட்டதே நம்ம பார்க்குறோம். ரெண்டுத்தையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் அவரை வந்து நீங்கள் சிறையிலேருந்து ஜாமீனில் வெளியே வரணும். இன்னொரு பக்கம் கேட்டால் அதே காலகட்டத்தில் கேட்டால் பலர் மதிமுக வந்து விலகி போய் திமுக ஐக்கியமானதும் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துல வைகோ அவர்கள் தான் ஒரு முடிவு எடுக்கிறார், ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னு கேட்டால், நான் ஜாமீனில் வரமாட்டேன், நீதிமன்றத்தின் மூலமாக வந்து
தீர்மானிக்கப்பட்ட பிறகு தான் நீதிமன்ற தீர்ப்பு பெற்று நான் வெளியே வரேன்ற மாதிரி ஜாமீனில் வெளியே வராமல் தவிர்க்க. அப்போது அரசியல் நிலைப்பாடு வந்து வைகோ தான் எடுக்கிறார். நான் பெயிலில் வரமாட்டேன்னு சொல்கிறது வந்து அது. அப்போ வந்து இங்கே வந்து கேட்டால் இன்னொரு கட்சி வந்து கபலீகரம் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து சிறையில் இருக்கும்போது இங்கே வந்து கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி இங்கே கட்சி வந்து தள்ளாடிச்சு. ஒரு கட்டத்தோட தலைவரே உள்ளே போய் ஒரு 1.5 வருஷம் இருந்தாருன்னு வச்சுக்கலாம். இது சாதாரணமாக புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தலைவர் இருந்தாலே காலி பண்ணுற காலம் இது. ஒரு கட்சி தலைவர் வந்து கேட்டால் வந்து அதுவும் முக்கியமாக ஒரு நபர் கட்சி முழுக்க மதிமுக எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல, அதை ஜனநாயக கட்சின்னு சொல்லலாம். ஒரு நபர் கட்சி. நீங்கள் சிறையில் போய் 1.5 வருஷம் உள்ளே இருந்தீங்கன்னா அது வரைக்கும் கட்சியில் அப்படியே இருப்பாங்களா? இங்கே பல தளபதிகள் எல்லாரும் வந்து விலகி கேட்டால் தாய் கட்சியில் போய் ஐக்கியமானதை பார்க்கணும். ஸோ இது வந்து கேட்டால் இது ஒரு வரலாறுக்காக நம்ம சொல்கிறோன்னு கேட்டால் முழுக்க வைகோவை தான் முடிவு. வைகோவை தான் அவருடைய முடிவின்படி தான் அந்த கட்சி. என்ன எல்லா விளைவுகளுக்கும் வைகோ தான் பொறுப்பு, கட்சியோட தலைமை தான் பொறுப்பு. இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கபலீகரம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த இன்னொரு கட்சி கபலீகரம் பண்ணாங்கன்னா அந்த கட்சி எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்குறோம் முதல்ல. அதையும் நீங்கள் சொல்லணும்ல. ரைட், மதிமுக அந்த கட்சியை வந்து திமுக வந்து கபலீகரம் பண்ணிடுச்சு. அந்த மதிமுக எங்கேருந்து உருவாச்சு? திமுகவில் இருந்தது. அதையும் சொல்லணும்ல இல்லையா? அதனால இதெல்லாம் தான் இந்த பேசினா 2 பக்கமும் பேசணும், அவங்க பேச முடியாது. சரி, இப்போ என்ன கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ அண்ணன் திருமாவே சொல்கிறேன் சார், அவங்களுக்கு வந்து கேட்டால் 2 திராவிட கட்சியும் மாறி மாறி பயணித்தவங்க தான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அவர் திமுகவோட கூட்டணி விசுவாசியாக இருந்துட்டார். ஒரு காலகட்டத்தில் அவரும் மக்கள் நல கூட்டணிக்கு மூளையாக செயல்பட்டவர் தான். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் நல கூட்டணி உருவானதே வந்து அண்ணன் திருமாவுடைய மூளை தான், அறிவு தான். அதுக்கு பல காரணங்கள், பின்னணி காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் வந்து சிலது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம், நம்ம அதை ஆராய முடியும். ஆனால் மக்கள் நல கூட்டணின்னு உனக்கு வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அது வெற்றி பெறல. இதை வெற்றி பெற்றா என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாரும் பங்கெடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்முலா சரியான ஃபார்முலாவாக மாறி. கண்டிப்பாக விஜயகாந்தே நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக வந்து இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். அப்போ மீண்டும் வந்து அவர் திமுக வந்து ஐக்கியமாயிட்டார். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்டினா, அன்னைக்கு வந்து விஜயகாந்த் கூட நீங்கள் வந்து தலைமை ஏற்றுறீங்களே, இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து விஜய் தலைமைகளை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னது அவ்வளோ ஈஸியாக எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறேன் நான். 25 ஆண்டு கிட்டத்தட்ட 35 வருஷம் யாருக்குறைய நம்ம அதையே சொல்லுங்கணும். 25 வருஷம் சொல்லுங்கிறோம். அவர் வாழ்க்கையே போச்சு. இன்னைக்கு எப்படி ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளையை கூப்பிட்றதுனாலே போயிட முடியாதுல்ல, மருமக பிள்ளை கூப்பிட்றதுனாலே போயிட முடியாதுல்ல, பாதுகாப்பு வேணும்ல. முக்கியமாக அரசியல் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது சார். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கூட சொல்லலாம், இங்கேருந்து இப்போ வந்து கட்டினா இங்கே இவ்வளோ அட்ராசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓவரால் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் இங்கே மையப்படுத்தி பேசுகிறாங்க. அது கூட விஜய் பேசவே இல்லை. பொதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு காந்தராஜ் என்ன சொன்னார்ன்றதை கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். பெண்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் பேசணும் சார். எல்லா ஸ்டேட்லையும் தான் இல்லை சட்டம் ஒழுங்கு. வாசல்லையே பத்திரிகையாளர் சுட்டு கீழே போட்டாங்கல்ல கடந்த காலத்தில். அதை நீங்கள் எடுத்துக்கணும், கணக்கில் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கிறனால அப்படி பேசுகிறாரு சார். அதுதானே சார். இன்னும் வந்து விஜய்க்கு நான் சொல்கிறேன்ல சார், விஜய்க்கு வந்து சௌகரியமான ஒரு மேடையை போட்டுட்டா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 2 பக்கத்தில் ஒரு டயலாக் எழுதி கொடுத்துட்டா அதை பேசுறது வேற சார். விஜயகாந்த்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் பார்த்தா தெரியும். பக்கமாக எழுதி வசனம் எழுதி வந்து பார்த்த பேசுகிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இது முழுக்க அவருக்கு சௌகரியமாக வந்து கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பேச்சா? இது ஆரவாரம் பண்ணுறாங்க. என்ன சார், நான் கூட சொல்கிறேன், நீங்கள் கருத்தியல் ஏதாவது இருக்கா? அரசியல் ரீதியான கருத்தியல் ஏதாவது வைங்க. ஒன்றுமே கிடையாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி இங்கே என்ன சொன்னோம்? நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களேன்னு சொன்னோம். அங்கே ஜி எதுக்கு போட்டேன்? அவருக்கு புரியணும்ல, அவங்க முறையில் பேசணும். அப்புறம் வேற மாதிரி கேட்டுரும். அப்புறம் இந்த ஒழுங்காக கரெக்டாக பேசணும். அங்கே ஜி எதுக்கு? இங்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னியா? சொல்லுங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயான்னு சொன்னீங்களா? ஐயா ஜின்றது அதானே சார். அங்கே மட்டும் ஏன் ஜின்னு போட்ட? அதில் தெரிஞ்சு உன் விசுவாசம் என்னன்ட்டு. இவர் சொல்றாரு இவங்க தான் ஓனர், பிஜேபி தான் திமுக ஓனர் சார். இங்க நான் இப்போ சொல்றேன், அரசியலுக்காக அங்க மத்தியில வந்து ஆளுங்கட்சி, இவங்க மாநிலத்தில் ஆளுங்கட்சி சில நேரங்களில் பெண்ட் பண்ணி தான் போய் ஆகும்.
இது இது இதை கூட புரிஞ்சுக்கலாம் அப்புறம் கிடையாது. சில நேரங்களில் நீங்க பெண்ட் பண்ணி தான் போய் அதனால ஆகணும் மக்களுக்கு என்ன நலன் சார். மக்கள் நலனுக்காக தான் பெண்ட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். நான் இது 1000 கோடி ரூபாய் மதுபான ஊழல் சார் இங்க அப்படி கிடையாது. நீங்க வெறும் ஊழலை மையப்படுத்தி பேசணும்னு கேட்டேன். ஊழல்ன்றது இந்தியா முழுக்கும் வந்து ஊழல் இருக்கு. ஒரு ஸ்டேட்ல மட்டுமே ஊழல் கிடையாது. நான் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததா இல்லையான்ற அந்த விவாதத்துக்கு நான் போகவே விரும்பல. இந்தியா முழுக்கும் ஊழல் இருக்கு. ஆனால் இவங்க வந்து மத்தியில் இருக்கிற வந்து ஆளுங்கட்சியோட இவங்க பெண்ட் பண்ணி போறது கேட்டா ஊழலுக்காக பெண்ட் பண்ணி போறது கிடையாது. மக்கள் நலனுக்காக பல இல்லைன்னா 10 லட்சம் கோடி இன்னும் 20 லட்சம் கோடி ஆயிடும். சார் அவர் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாரு சார். டெல்லியில வந்து அரெஸ்ட் பண்றீங்க நீங்க, சரி தமிழ்நாட்டிலே சார் அரெஸ்ட் பண்றீங்க. அங்க உள்ள நடந்த ஊழல் என்ன, இது என்ன ஊழல் உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி சார் ஃபுல்லா சொல்றீங்க? இங்க நான் கேட்கிறேன், நான் கேட்டேன். இப்போ நான் சொல்றாங்கல்ல, யார் குற்றச்சாட்டு ஏன் கோர்ட்டுக்கு போல? நீங்க யாரை சொல்றீங்க? சவுக்கு சங்கரே எடுத்துங்க, யார் வேணா இருக்கட்டும் சார், குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, ஏன் கோர்ட்டுக்கு போல? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல, எவிடன்ஸ் இருக்குல்ல, கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல. நான் ஊழல் நடந்தது சொன்னா நீங்க வந்து நேர்மையா நீங்க நடவடிக்கை எடுங்க. 19 நீங்க வந்து கேட்டா வந்து கோன்ல கல்ல கட்டி அடிக்கிற மாதிரி கேட்டா ஆதாரம் இல்லாம நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது சார். இருக்கு, நான் தான் சொல்றேன்ல, இங்க ஏற்கனவே ஒரு கருத்து இருக்கு. இங்க வந்து சயின்டிபிக்கா ஊழல் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு திமுக மேல சார் அரிஸ்டாட்டிலுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிங்க சார். அதில் சொல்றாரு பாருங்க, அரசு ஊழியர்னு சொல்றது அவர் நீங்க எல்லாரையும் எடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து அவர் அரசு ஊழியர்னு சொல்றாரு. அப்பனா அரசு ஊழியர்னா எல்லாருமே முதலமைச்சர் உட்பட பிரதமர் உட்பட எல்லாருமே அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய ஊழல் கண்ணுக்கே தெரியாதுன்றாரு. இப்ப புரிஞ்சுங்க, நீங்க சொன்னது யாரு? அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறாரு. கண்ணுக்கு அரசு ஊழியர் செய்யக்கூடிய ஊழல் வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்போ இங்க ஆதாரங்கள் இருந்தாலும் கடைசியா நீங்க போய் நிரூபிக்கும் போது கேட்டா ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஆயிரும். ஸ்பெக்ட்ரம் அப்படிதானே ஆச்சு, 2G ஸ்பெக்ட்ரம். அதனால இங்க நான் தான் சொல்றேன், நீங்க ஆதாரம் இருந்துன்னு கேட்டா நீங்க வெளிப்படையா நேரா போங்க, நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்க வந்து முறையிடுங்க. அதுக்கு தான் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்ன்றாரு சார். ஆட்சி நான் சொன்னேன் இப்போ ஆட்சி மாற்றம் சார், இப்படி சொல்லி தான் சார் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் நடந்ததோ இல்லையோ, ஜெயலலிதா வந்து முழுக்க சார் அதை கூட விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி போங்க. போஃபர்ஸ் கடந்த காலத்தில் பல ஊழலை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டு நம்ம தான் சார் ஆட்சி மாற்றத்தை கொடுத்தோம். போஃபர்ஸ்னு சொல்லி பிபி சிங் ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? அது பீரங்கி உங்களுக்கு தெரியும், பீரங்கி பேர ஊழல். அதே ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே வந்துச்சு, அதுதான் இல்லையா? அப்புறம் கடைசியில் இதை நம்பி ஒரு ஆட்சியே மாற்றிட்டு மாட்டோமோ, அப்படி நடந்துச்சா? அதுக்கு பிறகு இதே ஸ்பெக்ட்ரம் வந்து இதே அந்த ஊழல் வந்து இதே வந்து இவங்க ரூலிங்லேயே வந்தது, பிஜேபி ரூலிங்லேயே வந்தது. கேட்டினா இந்த அலைக்கற்று ஊழல் கேட்டினா அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்ததா? அப்போ உரிச்ச வெங்காயம் மாதிரி ஆயிடுச்சு இங்க மத்தியில் சொல்லக்கூடிய ஊழல்கள் எல்லாமே. இங்கே நான் சொல்றேன், இப்போ நான் சொல்றேன், இங்க விஞ்ஞானபூர்வமான ஊழல் நடக்குதுன்றது ஒரு குற்றச்சாட்டு. இங்க திராவிட கட்சிகள் மட்டும் சலிச்சவங்க கிடையாது, மற்ற எல்லா கட்சிகளும் ஊழல்ல. காங்கிரஸ் வச்சுன்னா எத்தனை ஊழல் சொல்லலாம் தெரியுமா? இப்ப இவங்க மட்டும் என்ன, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 20 லிஸ்ட் இருக்கு. ஊழல் பொதுவானது. இப்ப நான் சொல்ல கேட்டா இங்க மக்கள் நலன் பாருங்க, இங்க மக்கள் நலன் கேட்டா உங்ககிட்ட என்ன? இப்போ நான் இப்போ கூட நான் சொல்றேன், இப்ப விஜய் இவ்வளவு பேசுற, நீ என்ன செய்ய போறோம்? எதுக்கு இந்த திமுக ஆட்சியை மாற்றிட்டு உங்களை கொண்டு வரணும்? மன்னராட்சி முடிவு கொண்டு சார். சும்மா மன்னராட்சி மங்காயாட்சி நியாயம் இருக்க சார். மன்னராட்சி நான் திரும்ப சொல்றேன் சார், இது என்ன கேட்டா அறியாம. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, நீங்க இதை மன்னராட்சி நீங்க சொன்னீங்கன்னா மக்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் ஏதோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க சொல்லாதீங்க. நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இது முழுக்க இது வந்து இப்போ நான் செந்தில்வேல் வீச்சு பேசுற மாதிரிலாம் கூட பேசவே இல்லை. செந்தில்வேல் வீச்சு பேசுறது தப்பு. அவர் சொல்றாருல, அவருக்கு நான் வந்து சினிமா ஒப்பிட்டு சொல்றாரு. சினிமா தொழில் சார், அதில் வாரிசு வரலாம், புரியுங்களா? அரசியல் அப்படி கிடையாது. அரசியல் வந்து பொது சேவை, சரிங்களா? வாரிசு வரலாம், தகுதி இருந்தால் வரலாம். அங்கே வந்து எஸ்ஏசி வந்து மாமா வேலை மட்டும்தான் பண்ணவே இல்லை. விஜய் வந்து ஒரு கதாநாயகனை கொண்டு வரதுக்கு என்ன பயப்படுறீங்களா? சொன்ன உடனே ஏன் பயப்படுறீங்க சார்? அப்பா தான் சார். ஆனா ஒரு மாமாவை மட்டும் தான் செயல்படல. சினிமால தான், சினிமா காட்சியில் எப்படி சார்? சார் மாமியாருக்கு சோப் போட்ட காட்சி அவர் தான் சார் வைக்க முடியும் பிள்ளைக்கு. ஏன் இன்னைக்கு வந்து பாரதி ராஜா வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியல? தாஜ்மஹால் படம் எடுக்கும்போது மனோஜ் வந்து காதல் காட்சியில் கூச்சப்பட்ட போது பாரதி ராஜா தூரமா போயிட்டாராம். அப்பா கண்ணெதிர. ஆமா, கூச்சப்படணும்னா சோப்பு போட முடியாது. ஆனா வந்து ஏன் நடிப்பு வரலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயே பக்கத்தில் நின்று மீண்டும் மறுபடியும் டேக் போனது யாருன்னு கேட்டினா எஸ்ஏசி. அதனால தான் நான் நேரடியாக சொல்றேன், மாமா வேலை மட்டும் தான் பார்க்கல கதாநாயகனை உருவாகிறதுக்கு. இது உண்மை நான் சொல்றது.
ஆனால் செந்தில் சொல்றது கேட்டீங்கன்னா சினிமாவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு நடிகர்னு சொல்றாரு இல்லையா, அது தொழில். அரசியலில் வந்து வாரிசு வர முடியாது. வரலாம், எப்போ வரலாம், தகுதி இருந்தால் வரலாம். உதயநிதிக்கு தகுதி இருக்கு, இப்போ மு.க. ஸ்டாலின் தகுதி இருக்கு, வந்திருக்கிறார். உதயநிதிக்கு தகுதி இருந்தால் வருவார், அவரும் முதலமைச்சர் ஆக முடியும், நீங்க தடுக்க முடியாது. ஆனால் சினிமான்றது தொழில், அரசியல் வந்து சேவை. அதை முதல்ல செந்தில் புரிஞ்சுக்கணும். நீங்க அதை மேற்கோள் காட்ட மாதிரி கேட்டா சினிமாவில் நீங்க வந்துட்டீங்கன்னா சினிமாலேயே நான் சொல்றேன்னு கேட்டா அதுவே செந்தில் சொல்றது தப்பு. சினிமாலேயே அவங்க அப்பா மாமா வேலை பார்த்தனா தான் வர முடியுது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஜெயிக்கிறதுக்கு நான் ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்கிறேன். பல உள்ளடி வேலைகள், பல சித்து வேலைகள், இதெல்லாம் பண்ணதுனால தான் அந்த உச்ச நடிகராக இருந்தாங்கன்னா யாரெல்லாம் இருந்திருக்கணும்? உச்ச நடிகரா ரஜினிக்கு பிறகு நடிகை வந்து சொல்றாங்க இல்லையா, ரஜினிக்கே முட்டிட்டாங்க. என்ன சொல்ல போனா ரஜினியே கீழத்தில் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது நடக்கல. ஏன்னா அது அதிசயம், உலக அதிசயம் ரஜினி. அதனால கிட்ட போக முடியல, இல்லை அங்கே முட்டை பார்த்தாங்க. சரிங்களா? அஜித் அவரை பார்த்தாங்க, அவரை தள்ளினாங்க. அடுத்து வரக்கூடிய நடிகர்கள், அது சூர்யாவா இருக்கட்டும், பிரசாந்த் மாதிரி நாட்கள் நிறைய ஷாம், பிரசாந்த், இந்த ஸ்ரீகாந்த், இவங்கெல்லாம் ஸ்ரீகாந்த் எல்லாம் காலி பண்றதுக்கு வந்து தனி ப்ராஜெக்டே பண்ணாங்க. ஸோ இவ்வளோ பேரெல்லாம் இதெல்லாம் உள்ளடி வேலை சித்து வேலைலாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு உச்ச நடிகர் அந்த அந்த லிஸ்ட்ல வராரு. முதல்ல இருக்கிறார், முதல்லையோ ரெண்டாவதோ இருக்கிறாரு வச்சுங்க. இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு சினிமாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைகள் பண்ணாருன்ற. நான் இதெல்லாம் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் கேட்டேன்னா மாமா வேலை பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட இல்லை மாமா மாதிரின்னு ஒன்றா போட்டுங்க, கஷ்டமாக இருந்துச்சுன்னா. அப்போ சினிமாலே தான் கேட்டால் அரசியல் அப்படி கிடையாது. அரசியல் அப்படி கிடையாது சார். தகுதி இருந்தால் வரலாம். நீங்கள் தகுதியை ப்ரூவ் பண்ணுறது தான் இங்கே சிக்கலாகுது. உசைனி முன்னாள் வந்து கதறி அழகப்பெல்லாம் அங்கே போகல. அதே வந்து மனோஜுக்கு போகிற காட்டினா நீலாங்கரையில் இருக்குது வீடு. நீலாங்கரையிலேயே வைக்கணும் எல்லாத்தையுமே. நீலாங்கரையில் இங்கேருந்து அப் டு இங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் அப்படியே எல்லா ஆஃபீஸும் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கே நீலாங்கரையில் ஒன்றா வெற்றி வாய்ப்பு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுத்தம் போது தான் தெரியும். நான் சொல்கிறேன் சார், நீங்கள் அங்கே இருக்கிற எந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், நீங்கள் பெரிய அறிவாளியாக கூட நீங்கள் இருந்துங்க. இன்னொரு கட்சியை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்ற அளவுக்கு நீங்கள் ஆளாகவே இல்லை. அது விசிகாவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சினா இருக்கட்டும். இன்னொரு கட்சியை நீங்கள் இப்போ விசிகாவை மையப்படுத்தியே இவங்க பேசுகிற நோக்கம் என்னன்னு கேட்டால், அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெருவாரியாக இருக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும். அப்போது அவர் கட்சி தலைவரோட தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மை. கட்சி தலைவரோடு தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனா இருக்கிறாரு. திரும்ப தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.